23/10/2025 காருண்யா ப்ளஸ் 594க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி தனலட்சுமி டிஎல் 23க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 0-1 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 3 நம்பருமே வந்திருக்குது. ஆனால் ஒரு நம்பர் மட்டும் டைரெக்டாக வந்திருக்கு. 1ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தேன், சி போர்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா, 5ஆம் நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், பி போர்டிலே வந்திருக்குது. இந்த 0க்கு பவர் 5 வந்திருக்கு, 9க்கு பவர் 4. சரிங்களா, அந்த 4 சி போர்டில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் மட்டும் ஏ போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா, 1 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம், 1 இங்கே வந்திருக்கு, 5 அங்கேயே இருக்குது, 4 போயிருக்கு. நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 2Dயில் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி டபுள்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன், டபுள் 6 வரணும்னு சொல்லியிருந்தேன். டபுள் 6 இதான் இன்றைக்கி அந்த ஃபுல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதான். 6 உள்ளே போயிருக்குது. சரிங்களா, உள்ளே போயிடுச்சு. அது வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு சொல்ல முடியாது. 6 இந்த 3 நம்பருக்குள்ளார வரணும். ஆனாலும் உள்ளே போயிருக்கனால அது திரும்பி வெளியே வருமானு நாளைக்கு சொல்ல முடியாது. சரிங்களா, ஆனால் வந்தால் வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 451 இன்றைக்கி ரிசல்ட்டு. சரிங்களா, டி போர்டில் 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 64-51. நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்குறோம், அருமையான கெஸ்ஸிங்கு. ஆனால் வைக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு 4ஆம் நம்பர் மட்டும் வைக்காமல் விட்டுட்டேன். ஆனால் 3 கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருந்ததுனால 3-5-1ங்கிறத 1 எங்கே வரும்னு பார்த்துட்டு நம்ம வெளியில் வச்சோம். சரிங்களா, ஆனால் வந்த ரிசல்ட்டு 4-5-1ங்கிறத கனெக்ட் பண்ணி வந்திருக்குது. சரிங்களா, இதுதான் ஜோடி நம்பர்னு சொல்கிறது. நம்மளுக்கு பிசி ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் இது. ஆனால் நான் வச்ச செட்டில் அது கொடுக்கல. 3-54 இது மாதிரி பிரித்து கொடுத்துட்டேன். ஜோடி நம்பர் இதையும் அதையும் சேராமல் மாற்றி கொடுத்துட்டேன். அதனால தான் நான் ஏதாவது மிஸ் பண்ணால் நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஒரு அருமையான வின்னிங் தான் இன்றைக்கி வந்திருக்குது. 451. 6 சொன்னதும் உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். நாளைக்கு அந்த 6 வந்தாலும் வரலாம். சேனலை பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ தான் டெய்லி இந்த மாதிரி நான் கரெக்டாக ஒன்று சொல்லி கொடுப்பேன். சேனலை தள்ளி பார்க்கக்கூடாது, முழுசாக பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர்றது புரியும். சரிங்களா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, எனக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா காருண்யா கம்பெனி. சரிங்களா, காருண்யா ப்ளஸ் 594 ஆள் போட பொறுத்த வரைக்கும் 6-4. 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2. நம்ம எப்பவுமே இதை ஏன் சொல்லி கொடுக்குறோன்னா, ஒரு சப்போஸ் ஒரிஜினல் வரலைன்னா பவர் நம்பர் வரும். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3 வரலாம் நாளைக்கு. அப்படி 3 வரலைன்னா 8 வரணும் அந்த இடத்துல. சரிங்களா, 8 வரணும். சப்போஸ் 3 வரலைன்னா 8 வரலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் 0-5ங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா இந்த 4ஆம் நம்பர் உள்ளுக்கு வரலாம். சரிங்களா, 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம். ஏ போர்டுக்கும் போகலாம், சி போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கும் வரலாம். சரிங்களா, அப்படி சப்போஸ் 4 வரலைன்னா உங்கள் கணிப்பில் 9 இருந்தால் 4யும் 9யும் வச்சு ப்ளே பண்ணிப்போம். 4 எங்கெல்லாம் உங்களுக்கு வருதோ அந்த இடத்துல 9யும் 4யும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். 4-9 ஆட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி 6ஆம் நம்பர் தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் திரும்பவும் இந்த 1 சி போர்டிலே நிறுத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா, பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லைன்னா நமக்கு ஏ போர்டில் 6 வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு 1 போகலாம், 1 இருக்கிற இடத்துக்கும் வரலாம். ஏன்னா பவர் நம்பர் அந்தந்த இடத்துக்கு திசை மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா, நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி ஜோடி நம்பர் 30, 31, 32, 54, 67, 42, 53, 12. இது அப்படியேவும் வரலாம். ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு பவர் வருதா, 12ன்னு கொடுத்துருக்காரு, உங்கள் கணிப்பில் 17ன்னு வருதா, மாற்றி வச்சு பாருங்கள். இல்லை 67ன்னு வருதா, 67 ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறோம். சரிங்களா, 62, 67 இது வரலாம். அந்த மாதிரி ஆகலாம். 42, 92, இல்லை 47, 97 அந்த மாதிரி ஆகலாம். சரிங்களா, அந்த மாதிரி பவர் வரலாம். 30, 35 அந்த மாதிரி நம்ம 53 கொடுத்துருக்குறோம். அது எப்படி வேணாலும் ரொட்டேட் ஆகி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, நானும் செட் பண்ணி வச்சுருக்கேன். என் கணிப்பில் இல்லாத நம்பர் இங்கே ஏதாவது ஜோடி நம்பர் இருந்தது, உங்களுக்கு அந்த நம்பர் வரும்னு தோணுச்சுன்னா அதை கொஞ்சம் செட் பண்ணி வைங்க. சரிங்களா, ஒரு போர்டு ஏபிசி, ஒரு போர்டு ஒரு நம்பர் கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா மற்ற நம்பரை அப்படியும் வைங்க, கொஞ்சம் பவர் பண்ணியும் வைங்க. ஒரு 5-6 டிக்கெட் வரும். சரிங்களா, ஒரு 10 டிக்கெட்டுக்குள்ளார தான் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்த போர்டு நம்பர் வந்துருச்சுனாலே உங்களுக்கு 2Dயாவது இல்லை ஃபுல் வின்னிங்காவது வரும். சரிங்களா, இதுதான் இதோடைய கான்செப்ட். அதேமாதிரி நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர்ற மாதிரி தெரியுது, வந்தால் வரலாம். சரிங்களா, 6 வரலாம் மெயினாக, 5, 3, 9. சரிங்களா, இதுதான் என்னுடைய டபுள்ஸ். இதில் கொடுக்கப்படாத நம்பர் பார்த்தீங்கன்னா 7, 2. சரிங்களா, உங்கள் கணிப்பில் வந்தால் வச்சுக்கோங்க. சரிங்களா,
இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கு சி போடப்பத்துலேயும் 1 வந்திருக்குது. நாளைக்கு இந்த நம்பர்லேருந்து நான் ஒரு 6 நம்பர் சூஸ் பண்ணி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 6, 1, 9, 4, 8, 3 இந்த நம்பரை நீங்கள் மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நம்பரை நீங்கள் மெயினில் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 6 நம்பர் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். நாளைக்கு இந்த 3 டிஜிட்டலுக்குள்ளார இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே வந்தே ஆகும். சரிங்களா? 6 நம்பர் ஒரு நம்பர் உள்ளே வந்தே ஆகும். இதை வச்சு தான் அடிப்பாங்க நாளைக்கு. சரிங்களா? அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். அதனால் நம்ம அந்த பேட்டர்னில் சொல்லுறோம். உங்கள் கணிப்பில் எது வந்தாலும் 3 டிஜிட்டல் வந்தாலும் இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 323, 321, 354, 301, 667, 716, 309, 254 நான் சொன்ன நம்பரு இதுதான். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்து நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட பாருங்கள், நாளைக்கு எப்படி வருது, சொன்ன மாதிரி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இந்த 6 நம்பரில் ஒரு நம்பர் 3 டிஜிட்டலுக்குள்ளார வரணும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.